இருக்கணும். இன்னும் நாம் எப்படிப்பட்ட ஒரு மாதத்துல இருக்கிறோம்? மாதங்களிலே முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இறுதி மாதம் எது சொல்லுங்க? ஹஜ்ஜு. ஹஜ்ஜு. முதல் மாதம் எது? முஹர்ரம் மாதம். அதற்கு முன்னாடி நான் ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? நீங்கள் மூமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் முதல் உபதேசமா என்ன சொல்றான்? நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இஸ்லாத்துல முழுமையாக நுழைஞ்சிடுங்க. இஸ்லாத்துல வந்துடுங்க போயிடுங்கன்னு சொல்ல, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான், நீங்கள் முழுமையா நுழைஞ்சிடுங்க, பிறகு நீங்கள் ஷைத்தானின் அடி சுவற்றை ஒருபோதும் பின்பற்றி விடாதீர்கள். இந்த இரண்டு உபதேசத்தை அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டோர் என்று அழைக்கிறான். நீங்கள் இஸ்லாத்துல வந்துட்டீங்களா, அதுல முழுமையா வந்துரு. அதாவது இப்ப சாப்பிடுறோம்னா அரைகுறமா சாப்பிட்டு எழுந்திருப்போமா? இல்ல, வயிறார சாப்பிட்டு எழுந்திருப்போம். அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்க இஸ்லாத்துல நுழையறீங்களா, இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களா, முழுமையாக நுழையுங்க. இன்னும் ஷைத்தானின் அடிசுவட்டை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றி விடாதீர்கள். அந்த நரகத்திற்குரியவளாக ஆயிடாதீங்க. முஸ்லிமாக இருந்தும் நரகத்திற்குரியவளாக ஆயிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யறான். அது இன்னொரு வருஷத்துல என்ன தெரியுமா சொல்றான்? நீங்கள் என்னையும் இந்த தூதரையும் நீங்கள் பின்பற்றி நடங்கள், கீழ்ப்படிந்து நடங்கள், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், உங்களுக்காக சொர்க்க சோலைகள் உள்ளன, அதில் என்றென்றும் சதா ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர் ஓடைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூமினை அழைத்து என்ன சொல்றான்? இஸ்லாத்துல முழுமையாக நுழைஞ்சிடுங்க. இன்னும் ஷைத்தானின் அடி சுவற்றை பின்பற்றாதீங்க. அப்படி நீங்கள் என்னையும் இன்னும் இந்த தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னு சொன்னா அந்த சொர்க்க சோலையில நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய உபதேசமாக இருக்கு. இப்போ நம்மளுடைய விஷயத்துக்கு வரலாம். இப்போ நம்ம இஸ்லாத்துல எப்படி இருக்கிறோம்? அப்போ இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி நாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு தோழர் கேட்கிறார், அல்லாஹின் தூதரே, அதாவது இரவின் சிறந்த பகுதி எது? இன்னும் மாதத்திலே சிறந்த மாதம் எது? இந்த ரெண்டு கேள்வியை அந்த தூதர் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹின் தூதர் இடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹின் தூதர் அதற்கு பதில் சொல்றாங்க, இரவின் சிறந்த பகுதி அது நடுப்பகுதிக்கு மேல நடுப்பகுதி, இரவின் நடுப்பகுதி தான் சிறந்த பகுதி. மாதங்களில் சிறந்தது அல்லாஹுடைய மாதமாக இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதம் தான். அல்லாஹுடைய தூதர் நமக்கு பதில் சொல்றாங்க. அடுத்து வேறொரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹுடைய தூதரே, அதாவது தொழுகைனா சிறந்த தொழுகை எது? இன்னும் நோன்புல சிறந்த நோன்பு எது? நமக்கு டவுட் வரும்ல, நிறைய நோன்பு இருக்கு. அரஃபா நோன்பு வைக்கிறோம், இந்த முஹர்ரம் மாதம் நோன்பு வைக்கிறோம், இன்னும் இந்த திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோம், இப்ப இது மாதிரி சுன்னத்தான இன்னும் ரமலான்ல நோன்பு வைக்கிறோம், இப்படி நிறைய நோன்பு இருக்கு. அவர் கேட்கிறாரு, நோன்புல சிறந்த நோன்பு எது? இன்னும் தொழுகையில சிறந்த தொழுகை எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, சரளான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுனா அது இரவு தொழுகைதான். நாம் எல்லாரும் மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது நடு கிராமத்துல எழுந்து யாருமே நம்மளை பார்க்கல, அப்படிதானே? அந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தூங்குறோமா முழிச்சுட்டு இருக்கிறோமா யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம், அந்த யாருமே பார்க்காம நாங்க முகஸ்துதிக்கு வேலை இல்லை, பிறர் பாக்குறோம், பிறர் அதாவது இப்ப மத்த வேலை தொழுகை தர்மம் இப்படி எல்லாம் கூட மத்தவங்க பார்ப்பாங்க. நம்ம தர்மம் செய்யறத பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நம்ம லொஹர் தொழுவத பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனா அந்த இரவு தொழுகையில நம்ம தொழுறோம்ல, எல்லாரும் தூங்கும் போது எஞ்சி தொழுறோம்ல, யார் பாப்பா? ரப்பு மட்டும்தான் நம்மள பார்ப்போம். என்ன அப்போ அந்த தொழுகை தான் சிறந்த தொழுகைன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த தொழுகைக்கு நீங்க விரையுங்க. அதே போல அந்த தொழுகை தான் சிறந்த தொழுகையாக இருக்கு. இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது ரமலானுக்கு பிறகு இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷுரா நோன்பு, இதற்கு ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டி இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னா, ஆயிஷா நாயகர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அதாவது ரமலான் நோன்பு கடமையாகப்பட்டுச்சுல நமக்கு, அதற்கு முன்னாடி அந்த குறைஷிகள் இன்னும் அந்த அறியாமை காலத்து மக்கள் இந்த நோன்பு நோட்டு இருக்காங்க. இந்த முஹர்ரம் மாதத்துல இந்த ஆஷுரா நோன்பு யார் வச்சிருக்கா? அந்த குறைஷிகள் அறியாமை காலத்துல இருந்த அந்த மக்கள் இந்த ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு முன்பே அந்த நோன்பை வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, அது வரைக்கும் இந்த நோன்பு வச்சிட்டு இருந்தோம்,
ஆனால் இந்த ரமலான் நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சோ அதற்கு பிறகு அந்த நோன்பு வைக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னு ஆயிஷா நாயகம் சொல்றாங்க. அதை இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. நாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலா ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க இல்லையா, அப்போ மக்காவிலிருந்து ரசூலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க.